அதாவது என் உம்மாக்கு நாங்கள் அவக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தேன். அப்போ அவக்கு நல்லாவே ஏஜ் ஒரு 8 இயர்ஸ் மாதிரி ஆகிற. ஸோ அப்போ நாங்கள் எங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ண என்னன்னு சொன்னால் அவக்கு இப்போ வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணினேன். ஸோ 3 கட்டி அவட பிரஸ்ட்டில் இருக்கிற. ஸோ சர்ஜரி வந்து செய்ய வேணும், ஏன்னா சர்ஜரி செய்கிற அளவுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணினேன். இப்போ என்ன செய்கிறேன்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது தான் இப்படி ஒன்று ஈக்கிறேன்றது தெரிய வந்த. அதனால் அவங்களுக்கு நான் இன்ஜினியும் இந்த கனோடமாவும் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்தேன். இப்போ மாஷாலான்னு சொல்லி கனோடமா வந்து ஒரு 3 பாட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எப்படின்னு சொன்னால் அவங்களோட இதால் வந்து ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அதுக்கு ஸ்டாப் ஆகலை. ஸோ கனோடமாக கொடுக்க தொடங்கினதுக்கு பிறகு அந்த ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிட்டு இப்போ ஒரு 2 பாட்டில் 3வது பாட்டில் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு வராங்க. ஸோ இப்போ இருந்ததுக்கு அவங்களோட பெயின் அது இதெல்லாம் குறைஞ்சிக்குது. ஸோ நாங்கள் 3 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அடுத்த ரிப்போர்ட் அண்டு அவங்களுக்கு எடுக்கணும்னு பார்க்குறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இப்போ இருந்ததுக்கு வந்து நல்ல அவருக்கு மிச்சமே நல்ல, அந்த பெயின் எதுவும் இல்லை, ப்ளீடிங்ஸ் எதுவும் இல்லை. கட்டிகள் வந்து பெரிய அளவில் கட்டிகள் இருந்தது வந்து அந்த அந்த கட்டிட அளவு வந்து சின்னதாகிக்குது. உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் இது வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு. தேங்க்ஸ் டு அபெக்ஸ் சௌரா.